السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஷஅபானினுடைய மாதம் பிறை 19. நாம் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான். ஏழ்மையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஷஅபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷஅபானினுடைய மாதம் நாம் இன்று பிறை 19, இன்னும் ஒரு சில நாட்களே எஞ்சி இருக்கின்றது. அதன் பின்னால் நாம் கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான நல்லமல்களை நாம் இந்த மாதத்திலிருந்தே செய்வதற்கு ஆரம்பிப்போம். அது எங்களுக்கு அடுத்த மாதத்திற்கு மிகச் சிறந்ததாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபானினுடைய மாதம் நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். ஏழ்மையை நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக லா யம்லிகுஹா ذلك இல்லா அன்த. اللهم إني أسألك من فضلك ورحمتك لا يملكها ذلك إلا أنت என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். ஏழ்மை வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.